ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வெதுவெதுப்பான சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதில் நமக்கு தேவையான அளவு மீல் மேக்கரை ஊற வச்சுக்கணும். இது ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 2 பட்டை, அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆயில ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் கொஞ்சம் நல்லா மாறி வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக, 2 தக்காளி பொடியா கட் பண்ணதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை நீங்க பேஸ்டா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணி விடுங்க. இதை நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா 1/4 கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நமக்கு தேவையான அளவு கிரேவி நல்லா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற மீல் மேக்கரை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப ட்ரையா இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இந்த சோயா பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கிரேவி ஆகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. அதிகமா சேர்த்தீங்கனாலும் தண்ணியாட்டாயிடும். இதுக்கப்புறமா இதை மூடி வச்சு 5 to 7 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க, நம்மளுடைய சூப்பரான மீல் மேக்கர் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். காரம் வேணுங்கிறவங்க காரம் கொஞ்சம் அதிகமா சேர்த்திட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கிரேவி பாத்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி இதுக்கு எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.